இந்த சைடு பார்த்தா கிட்ட கிளியராக வந்திருக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம போகிற நேரத்தில் வேறு எதுவும் வருது என்னான்னு பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் இது ஆம்புலன்ஸ் சர்வீஸ். ஒரு மக்கள் இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக வந்து இறக்கி விட்டு போய்கிட்டே இருக்காங்க பாருங்க. கிளைமேட் தான் வேகமாக இருக்கு. பொசுக்குது அப்படி மழை. அந்த மழை இறங்குறது மேகம் தெரியுதா? அப்படியே இறங்குச்சுன்னா சுத்தமாக கவர் ஆக்கிடும். அதே மாதிரி இந்த வால் இருக்கு பாருங்க, காமிக்கிறேன். இந்த வால் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம் மற்ற எந்த டயத்தில் இல்லை, ஃபுல்லாக அந்த ப்ரொஜெக்டர் மாதிரி வச்சு பிக்சரைசேஷன் பண்ணுவானோ. சூப்பராக இருக்கும். லைட்டிங் ஃபெஸ்டிவலு எது நடந்தாலும் சரி, அருமையாக அந்த வாலில் தான் டிஜிட்டல் அந்த என்னது டக்குன்னு வர மாட்டேங்குது பாஸ் வரத்துக்கு. அந்த ப்ரொஜெக்டர் வச்சு பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணணும். இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக படம் ஓடும். இந்த மேலே நின்றுக்கிட்டு பார்க்கலாம். நம்ம மேலே நின்றுக்கிட்டு வியூ பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. இது இந்த மாடிப்படி வழியால் மேலே ஏறி பார்க்குறதுக்கு. அப்படியே கீழே இறங்கிக்கிட்டு வருது. நான் மழை பெய்யன்னு நினைக்கிறேன். ஒரே புழுக்கமாக இருக்குது. பார்க் உள்ள சூப்பராக இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதுக்குள்ளெல்லாம் போக முடியல. எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் எப்போதான் கூட்டம் அப்படியே தள்ளி சாயம். இப்போல்லாம் என்னடா மக்களே காணும். இந்த நேரமெல்லாம் எந்த நேரமும் டூரிஸ்ட்டு பார்த்தா 25-30 பஸ்ஸு இதில் நிற்கும் லைனில். இப்போ என்னண்டா இந்த கோவிட்னால எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இந்த இடமெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக மக்கள் இங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நிற்கும். இது ஃபோட்டோகிராஃபர்ஸ் வேறு சீக்கிரம் இருப்பாங்க. இதை பாருங்க, இது ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக லான்ச் எப்படி வளர்த்திக்கிட்டு இருக்கு பாருங்க. க்ரூஸு போட்டு எல்லாம். இது ஹாங்காங் மியூசியம் என்னன்னு தெரியல. உள்ள அந்த சைடு ஆப்போசிட் சைடில் கூட்டமாக இருக்குது. அப்போல இதை ஓப்பன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஃபேர் போட்டிருப்பான் மேபி. இங்கே மக்கள் கூட்டுற இடம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்களா, அந்த ஆலமரம் இருக்குது. சின்ன சின்ன ஆலமரமாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. அப்படியே மரத்தோட கொண்டு வந்து இங்கே வச்சிடுறாங்க. மக்கள் கூடுற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஆலமரம் வச்சுருக்கான். மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆலமரம் நம்ம வாக்கிங் போகிற ஏரியா ஆப்போசிட்டு அப்போ இருக்கா. நம்ம அங்கே தான் டெய்லி வாக்கிங் போகிற ஏரியா.
நிறைய வீடியோ அங்கேருந்து ஆப்போசிட் சைடு எடுத்திருப்பேன். இப்போ நம்ம அதுக்கு இடையில குறுக்க போடுறான், ஹார்ன் அடிக்கிறான் பாருங்க, இடையில குறுக்க போடுறான். எல்லா பயிலும் அர்ஜென்ட்டு. ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தா சூப்பராக வந்திருக்கான். இன்றைக்கி இந்த பேக்கில் உட்காந்துருக்கேன். இந்த வியூ அங்கே உள்ள அது வந்து ஏசி டோர் க்ளோஸ் ஆகிருக்கும். அதனால் அந்த சைட்லேருந்து வீடியோ எடுத்து அவ்வளோ கிளியர் இருக்காது. அதுக்காக தான் அவுட்டில் வந்து உட்காந்துருக்கேன். இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு போயும் உங்களுக்காக எடுக்கிறேன். தான் போகிறேன் ஃபுல்லாக சரி. இந்த உள்ள ஏசி ரூமு இது நார்மலு, இதுதான் நார்மலு. அந்த ஃபுல்லாக காலியாக இருக்குது. இதெல்லாம் ஃபுல் மக்கள் க்ரௌடாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஏசி உள்ளது. ஹெலிகாப்டர் அங்கே தான் நிற்கிது. அது வந்துச்சு தான் அந்த சரியான காற்று நிற்கிது. ஹெலிகாப்டர் நிற்கிது. நம்ம அதை டேக் ஆஃப் ஆகிறப்போ எடுப்போம். அதான் சரி சரி சுத்தமாக காலியாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக போகும். இது கீழேயும் டெக்கு ஃபுல்லாயிரும், மேலேயும் இருக்குது, மாடியும் இருக்குது. மாடி டெக்கும் ஃபுல்லாயிரும். இப்போ என்னென்னா இதுக்கே மக்கள் காலியாக போய்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு ஃப்ளைட் ஒன்று போயிட்டுருக்கு. ஆனால் மேகத்தில் தெரியல. மேகத்தில் போயிடுச்சு. சீக்கிரம் மணல் லாரி மாதிரி நிற்கிது. அது இன்ஷால்லா அந்த சைடு போனால் எடுக்கிறேன். சீக்கிரம் நிற்கிதுங்க. கடலே சுறுசுறுப்பாக எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுதான் மக்கா ஃப்ரீ ஸ்டேஷனு. கோவிட்க்கு முன்னாடி எவ்ரி ½ இது மாதிரி லான்ச் போய்கிட்டே இருக்கும். ஃபெரி இது மாதிரி ஃபெரி உங்களுக்கு வந்து ஒரு சீக்கிரம் நிற்கிது பாருங்கள். ஒரு சீக்கிரம் இப்படி தான் எவ்ரி ½ இந்த மாதிரி ஃபெரி போய்கிட்டே இருக்கும் மக்காவுக்கு. இப்போ என்ன இந்த மக்காவு எல்லாமே க்ளோஸ் ஆகி கிடக்கு. ஃபெரியில் ஏறிட்டேன். ஃபெரி மூவ் ஆக போகுது. இங்கே வந்து ஒரு ஃபெரி நிற்கிது. ஒரு சீக்கிரம் ஃபெரி டெர்மினல் தான். ஃபுல்லாக கிளம்பிடுச்சு. இந்த ஆப்போசிட் சைடு வந்து சென்ட்ரலு. நாளைக்கு இன்ஷால்லாம் அந்த சைடு வாக்கிங் போகணுன்னா அந்த சைடில் எடுக்கிறேன் நான். அந்த சைடு தான் நிறைய நிற்கிது பாரு வரிசைக்கும். இது வந்து ஒவ்வொரு ஐலாண்டுக்கு போகிறது. இங்கேருந்து மக்காவு அப்படி ஒவ்வொரு ஏரியா இருக்குது. இங்கேருந்து அந்த ஏரியாவுக்குள்ள அந்த ஸ்பீட் ஃபெரி அதுக்குலாம் அந்த இங்கே தான் நிற்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க. வரிசைக்காக நிற்க இங்கே தான் அப்படி இருப்பாங்க. சூரியன் மறைஞ்சது பார்த்தோம்ல அன்றைக்கி இந்த இடம் தான். நம்ம வீட்டிலேருந்தே எடுத்தோம். பட் அந்த இடத்த கிட்ட போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த இடம் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக நான் ஃப்ரீயில் தான் போய்கிட்டு இருக்கேன். இது நிறைய வாட்டி எடுத்திருப்பேன். ஒவ்வொரு வாட்டி எடுக்கும் போதும் ஒவ்வொரு வாட்டி ஒரு அழகாக தான் இருக்கும். அதுக்காக தான் எடுக்கிறது.
ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. ஹெலிகாப்டர் ஒன்று இறங்கியிருக்கு. டைமாக நம்ம போகும்போது அதை டேக் ஆஃப் வச்சுட்டா கிட்ட வச்சு எடுக்கலாம். இதுதான் இந்த ஒரு பெரிய இது இல்லை. இது வந்து எப்படின்னா கார் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. சில முன்னாடிலாம் வந்து எப்படின்னா ஏரியா விட்டு ஏரியா பிரிட்ஜ் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் பிரிட்ஜ் வச்சுட்டாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த காரை ஃபுல்லாக இதில் ஏற்றிட்டு கிராஸ் பண்ணி விடும். அது காருக்குள்ள இது மேலே பேசஞ்சரும் கீழே காரும். இப்போ இது மோஸ்ட்லி இல்லை. இப்போ எல்லா இடத்துலையும் பிரிட்ஜ் போட்டதுனால இது அவ்வளோ யூஸ் இல்லை. இப்போ வேறு இங்கே வேறு ஏரியா எங்கேயும் யூஸ் பண்ணுறாங்களோ என்னன்னு தெரியல. பெரிய போது அந்த ஒன்று கிராஸ் ஆகுது. பாருங்கள் டைம் கிடைக்கும். இந்த வருது பாருங்கள் இந்த ஃபெரி. இந்த ஃபெரி தான் நம்ம ஏரியாவுக்கு போகிற ஃபெரி. அதில் இப்போ நான் ஓடணுண்டா ஏறிடலாம். மற்ற ஏரியாவுக்குள்ளெல்லாம் ஒரு சீக்கிரம் நின்றுக்கிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் கூட நிற்க மாட்டான். வரும், ஆஃப் ரோட் பண்ணுவோம், எல்லாத்தையும் இறக்கி விடுவோம், திருப்பி எடுத்து போய்கிட்டே இருப்போம். நிற்கிது பாருங்கள் ஒரு சீக்கிரம். அதை விட்டு அடுத்த 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். 15 மினிட்ஸ், ½ அன் ஹவர் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அதை பிடிச்சிடுறேன். ஃப்ளைட் ஒன்று போயிட்டு இருக்கு. வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த வியூ தான் மக்கள் எடுக்கும், எல்லா மக்களும். பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அது ட்ரை. ஓகே, தெரியல போயிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். தண்ணி எப்படி காலையிலேயே பயங்கர காற்றடிச்சிக்கிட்டு இருக்கு. கடல் தண்ணிலாம் இதாகிட்டு இருக்குது. மழை பெஞ்சு தான் நின்றுருக்கு. நிற்கிது பாருங்க டர்போ ஜெட்டு. நான் போய்கிட்டு இருக்கேன். சும்மா லோக்கல் இது இல்லை, சும்மா நிப்பாட்டியே வச்சுருக்காங்க. ஏரியா ஃபுல்லாக கப்பா நிற்கிது பாருங்க. இது வெசல்லாம் நிற்கிங்க, கார்கோ வெசல். ஃபுல்லாக அங்கே நிற்கிது. தூரத்துலாம் நான் தெரியல உங்களுக்கு. ஒரு பெரிய ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. ரிசியாக ஃபெரி போய்கிட்டு இருக்கு பாருங்க. இது ஒவ்வொரு தீவுலேருந்து ஒவ்வொரு தீவுக்கு போகிறது. எல்லாம் இங்கே வாஞ்சாய் மெயின் ஹாங்காங் சிட்டிக்கு வருது. பக்கத்தில் பல தீவு இருக்கா, ஒவ்வொரு தீவுக்கு ஒவ்வொரு வெசல் போகுது பாருங்க. கடல் எப்படி இருக்கு பாருங்க. ஏரியா சரியான வெயில். இப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு தெரியும். செம வேர்வை. லவ் ப்ரொபோசல் பார், மேரி மீன் சொல்லிட்டு வச்சு 2 போட்டை வச்சு எப்படி பண்ணுறான்னு பார். இருட்ட சரியாக தெரியல. அந்த இதில் அந்த லெட்டர்ஸ் தெரியுதா என்னன்னு தெரில. அப்போ எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க பார். அந்த எழுத்து தெரிய மாட்டேங்குதுப்பா.
அதை எழுதியிருக்கான் மேரி மீண்டு. 2 போட்டை வச்சுக்கிட்டு ஒரு போட்டில் வச்சு அதில் இது பண்ணுறோம். தெரியுதா நான் தெரில. இந்த பேர் இப்பெல்லாம் மக்கள் இருக்கத்தான் செய்யுது. இது போர்ட்டு, பிரிட்ஜுக்கு அந்த சைடு போர்ட். உங்களுக்கு கிளியராக தெரியுதா நான் தெரில. வெஷல் வரிசைக்கு நிற்கிது. ஒரு மணல் இருக்குது கப்பை வரிசைக்கு நிற்கிது பாருங்க. இன்னும் கிட்ட போய் எடுக்கலாம், பயம் இல்லை. இப்பயே மணி 7 ஆயிடுச்சு எனக்கு. இதில் என்னன்னு தெரில. மக்கள்லாம் இங்கே அப்படியே காலைல எக்ஸசைஸ் பண்ணி நிற்கிறாங்க எல்லா இடத்துலையும். வெயில், கடுமையான வெயில். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடமெல்லாம் அப்படி இருக்குண்டு. இது புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகிற ஃபெரி, சின்ன ஃபெரி. நம்மளே ரெண்ட் எடுத்துக்கிட்டு போகலாம், ரெண்டை கார் மாதிரி. வீடியோவில் பார்த்தியா? இந்த மாதிரி ஒரு ஏரியா போட்டிருக்கான் பார்ப்போம் போகிறது.